ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலாவின் சத்யபாலா ட்ராவலர் சேனலுக்கு வருகை தந்தமைக்கு நன்றிங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். கோழிக்கோடுலேருந்து வந்த வீடியோ. அதோட கண்டினியூஷன் தாங்க இது. எல்லாம் நலமா இருப்பேன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுவோம். ஏற்கனவே வர வழியில் செம்ம டயர்டு, பசி வேற. சரி, இந்த ஹோட்டலில் சாப்பிட்லான்னு ரிவ்யூ நல்லாதுன்னு உள்ளே போனால் நான்வெஜ் தான் நல்லா இருக்கும் பொழுது வெஜிடேரியனில் வாயிலே வைக்க முடியல. இனிமேல் ரிவ்யூவை பார்த்து சில ஹோட்டல்லாம் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சுங்க. காஸ்ட்லியே ஆச்சு. டைம் வேஸ்ட்டு. ஏதோ வாயில் பொறுக்கி போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. உண்ட மயக்கத்துலேயும் இருக்கிற டயர்ட்லேயும் ரூம் எடுத்துடலான்னு முடிவு பண்ணி அழைச்சிட்டு வந்தோம். ஆனால் அந்த முடிவு சூப்பரான முடிவுன்னு பின்னாடி தான் தெரிய வந்தது. ஏன்னா சுற்றி நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குங்க. நான் தேடின ரூமு. சரி அப்படின்னு நெட்டில் பார்த்தா கொஞ்சம் இந்த ஹோட்டல் கிடச்சிதுங்க. சூப்பராக இருக்குது, தெளிவாக வச்சுருக்காங்க, மெயின் ரோட்லேயே இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் மெயின்டெனன்ஸ் சூப்பருங்க. நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். 2 ரூம் போட்டாச்சு. பாருங்கள், நல்லா ஏசி ரூம் தான், நல்லா நீட்டாக இருக்குது. ஆனால் நாங்கள் போனப்போ செம குளிர். அது வேறு விஷயம், ஏசியே போட முடியல. டிவியும் பார்க்கறதுக்கெலாம் இப்போ டைம் இல்லை. பாத்ரூம் டாய்லெட் தான் நீட்டு, செம ஹீட்ரு உட்பட இருக்குங்க. சூப்பரான ஹேண்ட் வாஷு, சோப்பு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. டவலு, சீப்பு உட்பட கொடுத்துருந்தாங்க. டூத் பேஸ்ட் உட்பட கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஹோட்டலில் தான் நம்ம ரிவ்யூ ஏமாத்துச்சு, ஆனால் இங்கே நம்ம ரிவ்யூ காப்பாற்றுச்சு. சரிங்க, வெளிப்புற வியூ பாருங்கள். இந்த ஹோட்டலில் நீங்கள் அந்த பக்கம் வயநாடு போகிற வழியில் இது போனீங்கன்னா இந்த சபையா ரெசிடென்சின்ற இந்த ஹோட்டல் மிஸ் பண்ணாதீங்க. தங்குற மாதிரி ஐடியா இருந்தால் ஈஸியான தான் இருக்குது. சரி வாங்க நம்ம அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இதோட வியூ பாயிண்ட் என்னான்னு தெரில. போகிற வழியில் பார்த்தோம், நல்ல ஹில் டாப்பில் தான் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து ஜூம் பண்ணி பார்த்தா அந்த சின்ன ஊர் தெரியுது. ஒரு மலையை களவாடுறது தெரியுது. நல்ல காத்தோட்டமாக ஃப்ரெஷ்ஷான ஏருங்க இந்த இடத்துல. பாருங்கள், அது கடுக்குதுன்னு இந்த சில பில்டிங்கெல்லாம் இருக்குது. இங்கே என்ன அப்படி வளம் இருக்கோ தெரில, அந்த ஒரு வாசனை நல்லாயிருக்கு. இந்த ஹில் டாப்பில் பாருங்க, இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதை பார்த்து தான் நிறுத்தேன் நான். பாருங்க, சரி வாங்க அப்படியே படி வழி ஏறி போவோம் மேலே. கண்ணாடியிலே செதுக்கி வச்சிருக்காங்க. நம்ம மேலே வந்துட்டோங்க. ஃபுட்பால் கிரவுண்டுங்க அது. தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு. நான் விசாரித்தேன், இந்த இடத்துல வந்து அதிகமான பிளேயர்ஸ் நிறையா வருவாங்களாம். நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பொழுது. நல்லா அந்த வியூவோட இந்த விளையாட்டோட அங்கே பண்ணலாம். சரி வாங்க இந்த வியூ ரசிச்சுட்டு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம். லைட்டிங்லாம் வித்தியாசமாக இருக்குது. சேர்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த செடியை பாருங்களேன், அவ்வளோ குட்டியாக அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா அந்த இன்டீரியர்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இது கலர்ஸ்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கண்ணாடியில் இங்கேருந்து ஃபுட்பாலையும் ரசிக்கலாம். இந்த கிரவுண்டில் விளையாடுறதையும் பார்த்து சூப்பராக ரசிக்கலாம். இப்படியே இந்த ஹோட்டல்லேருந்து உள்ளே வரலாம். அந்த படி வழியாகவும் உள்ளே வரலாம் மேலே. நம்ம ஐரால தான் வந்தோம். நான் ஒரு லெமன் டீ தாங்க ஆர்டர் பண்ணேன். ஆனால் செம டேஸ்ட்டுங்க. ஏன்னா என் வீட்டிலலாம் ராயல் ஃபலூடான்னு ஆர்டர் பண்ணாங்க. சுத்த வேஸ்ட்டுங்க.
இது சூப்பர், இது வேஸ்ட்டு. நல்லாவே இல்லை. சூப்பராக வாசகம்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு நாள் வந்து இந்த ஃபுட்பால் கிரவுண்டில் மேட்ச் நடக்கிறப்போ வந்து பார்க்கணும். ஆனால் அப்போல்லாம் கும்பலாக இருக்குமா, இந்த சைடெலாம் ஃபுல்லாக நின்றுட்டு இருப்பாங்களாம். சேர் மாதிரி போட்டிருக்காங்க சைடில் பாருங்கள். அதுவும் அந்த இடத்துல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க பொழுது. சரி, சூப்பரான ரெஸ்டாரண்ட்டு பார்த்தாச்சு, ஃபுட்பால் கிரவுண்டும் பார்த்தாச்சு. இந்த வியூ பாயிண்ட் நல்லாவே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க அந்த வியூ பாயிண்ட்டோட லொக்கேஷனை. நம்ம வீடியோ ரொம்ப நாளாக போடாமல் இருந்தோம் நடுவில். இனிமேட்டு கண்டினியூவாக போட ஆரம்பிக்கிறேன். தயவு செஞ்சு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் எடிட்டிங் பண்ணாமல் ரா அண்ட் ரியலாக போட தெரிஞ்சுக்கிறேன். ஸ்நாக்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக சுத்தமாகவும் ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. சூப்பர். இது கீழே வந்தீங்கன்னா இங்கேயும் நல்லா இருக்குங்க, ஃபோட்டோ ஸ்பாட்டுக்கு சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல இங்கேயும் சுத்தமாக தான் இருக்குது. சரி, நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு கிளம்பலாங்க. பில்லும் கம்மி தான். சாமிக்கம் ரிவர் சைட் பார்க்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. கூகுளில் தான் சர்ச் பண்ணேன், இந்த இடம் காமிச்சது. ஆனால் சூப்பராகவே இருக்குது பாருங்கள். ஒரு பெரிய கால்வாய் கொஞ்சம் தேங்கிச்சுன்னு அப்படி இருக்கும். அங்கங்கே டேம் கட்டிருக்காங்க, செக் டேம்னு. அதை அப்படியே பிரிட்ஜாக யூஸ் பண்ணுறாங்க. இது மெயின் ரோடு தான், சைட்லேயே சூப்பராக இருக்குது. எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள், தண்ணியும் க்ரீன் கலர்லேயே இருக்குது. இது செக் டேம்னு. பாருங்க, அந்த இடத்துக்கு போக போகிறோம். பிரிட்ஜு தெரியுதா, அங்கே தான் போக போகிறோம். இந்த இடத்த ரசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரோடு ஓரத்தில் இந்த கடையெல்லாம் நிறையா இருக்குது. செம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மாங்காய் நெல்லிக்காய்லாம் வச்சுருக்காங்க. இதை ருசிச்சுட்டு இதை ரசிச்சுட்டு பார்க்கறது தனி சுகம். பக்கத்துலேயே பாலக்காடுன்ற ஒரு இடம். சரி வாங்க அப்படியே இறங்கி போகலாம். இந்த பிரிட்ஜை பாருங்களா, சஸ்பென்ஷன் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இதை ரெண்டு பக்கமும் அந்த டென்ஷனில் அந்த பிரிட்ஜு நிற்குதுங்க. லைட்டாக தள்ளாடும் போகும்போது, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நம்ம அங்கே இருந்தாலும் வீடியோ எடுத்தோம். அங்கே பாருங்கள், அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இங்கேயே வந்துட்டு பேட்டரி தான் ஆடுதுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. இதுதான் பிரிட்ஜு பாருங்கள், நல்லா தெரியுதா? இந்த பச்சையாக இருக்கிற கிரீனிஷான ஏரியாவுக்கும் இந்த பிரிட்ஜுக்கு நல்ல பொருத்தமான ஒரு ஏரியா. இந்த மாஞ்சேரி சுற்றி ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குங்களாம். அதனால தான் இங்கே ரூம் போட்டு தங்கிட்டோம். நீங்களும் வயநாட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாஞ்சேரி கிராஸ் பண்ணும்போது தங்கி போகணும். பிரிட்ஜு கிராஸ் பண்ணிட்டோங்க, அந்த முனைக்கு வந்துட்டோம். ஒரு தீவு மாரி இருக்குது பாருங்க இந்த இடம். இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜோட இதை வெயிட்டு அங்கே தான் போகுது பாருங்கள், அப்படி தெரியுதுங்களா?
சூப்பராக இருக்கு பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க. அப்படியே பேக்ரவுண்டில் அந்த வீடை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது, பச்சை பசேல்னு இந்த இடம். இந்த மரத்தில் பாருங்க கொடி அழகாக படர்ந்து போகுது. நல்லா இருக்குல்ல இந்த கிளைமேட். இந்த ரோப் போட்டு இங்கே தான் நிற்குது. இதுதான் பிரிட்ஜு. இப்படி தான் நம்ம ஏறி வந்தோம். பார்த்தாச்சு, முடிச்சாச்சு, வந்துட்டோம். இங்கே ஃபோட்டோ ஸ்பாட் இது. நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. இது வந்து மினி ஊட்டின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஆக்டிவிட்டி ஏரியா, அது வியூ பாயிண்ட்டும் நல்லாவும் இருக்குது. சுற்றிலும் பாருங்கள் செடி கொடி தான், நல்லா பசுமையாக இருக்குது, காற்றோட்டமாக, கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. அப்படியே இருந்தாலும் வந்தீங்கன்னா செயற்கையாக ஒரு தீம் பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. எவ்வளோ காரு எவ்வளோ வண்டி, அங்கே உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு வாங்கி தான் ஆகணும். பாருங்க கார்லாம் இருக்குது பாருங்க, கேபிள் கார் மாதிரி சூப்பர். லேட்டாக தான், பஸ்ஸுக்கு காலி தான். ஸ்நாக்ஸ் ஒரு பக்கம், அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காங்க. ஹெல்த் இஷ்யூ நிறைய வருது. ஹைஜீனிக்காக ஒன்றும் இருக்குன்னு தெரியல, பார்ப்போம் வாங்க. சத்தம்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா மியூசிக் போட்டு நம்ம ரத்தத்தை சூடேற்றுறாங்க. அங்கங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. எல்லா ஆக்டிவிட்டியும் போனால் பர்ஸு தாங்குமா பாருங்கள். இதுக்கே 70 ரூபாவான். பலூனில் ஏறத்துக்கே 70 ரூபா ஒரு ஆளுக்கு. பசங்களாம் நல்லா விளாட்றாங்க அவ்வளோ போயிட்டு. இந்த கேபிள் கார்லாம் போகணும். குழந்தைங்களுக்கு போட்டிங் மாதிரிலாம் இங்கே சின்னதாக வச்சுருக்காங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டு அதில் ஒரு 4 போட்டை மதிக்க விட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க. இந்த ஸ்ப்ரிங் இது மாதிரி இருக்காங்க, எகிரி குதி வச்சு அழகாக விளாட்றாங்க பசங்க. சாஞ்சிட்டான். இதெல்லாம் காலியாக கிடக்குது. இதெல்லாம் நம்ம ஊரில் எக்ஸிபிஷன் நிறையா பார்த்துருப்பீங்க. பிரேக் டான்ஸ். ஓ, இதில் மேலே ஏறி இறங்கத்தான் பிரேக் டான்ஸ் போல இருக்குது. அப்படியே வந்தால் இந்த இடம் கிளாஸ் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 150 ரூபா போடுறான். இப்படி என்ன தான் இருக்குது, ரொம்ப லாங்காகவும் இல்லை, ரொம்ப அப்படியே பயமுத்துற மாதிரியும் கிடையாது. செப்பலை விட்டுட்டு தான் உள்ளே போகணும். இதுதாங்க, இப்போ பயம்லாம் ஒன்றும் கிடையாது. கீழே வந்து சப்போர்ட் இருக்கிறதால அந்த பயம் இல்லை. பாருங்கள், குழந்தையே சூப்பராக ஓடி வருது, சிரிச்சுக்கிட்டே வருது. இதுக்கு நீமோட வந்த அது காமிக்குது. அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடியாக நிறைஞ்சி இருக்குது பாருங்கள் டாப் வியூவில். எங்ககிட்ட ட்ரோன் கிடையாது, அதனால் இதுதான் ட்ரோன்னு நினச்சிக்குவாங்க. நீங்கள் போயிருக்கீங்க. சுற்றிலும் குளிர்ச்சியாக இருக்குது. இந்த சப்போர்ட் தான் அந்த கிளாஸ் பிரிட்ஜை நிற்கிது பாருங்கள். அவ்வளோதான் இந்த கிளாஸ் பிரிட்ஜு ஹெல்த்து. இதுக்கு இவ்வளோ டிக்கெட் போட்டு சொல்லிக்கிறாங்க. இதுதாங்க அப்படியே போகலாம். இங்கேயும் ஃபோட்டோ ஸ்பாட்டு ஒன்று இருக்குது. இங்கே ஹார்ட் சிம்பிள் வச்சுட்டு இது மாதிரி ஃபோட்டோ ஸ்பாட் வச்சிடுறாங்க. பேரிச்சம்பழம் மாதிரி இருக்குங்க. அது கலராக இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் க்ரீனாக இருக்குது, ஒரு பக்கம் ரெட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், பொருள் வாங்கிறதுக்கு கையில் தான் காசு நிறைய வேணும். எத்தனை பை எடுத்து போனாலும் ரொம்பிடும் போடுறது. நம்மளே யாரையா வாங்கி போட்டுருவோம் போது. கார் ரேஸ், ஃபேமிலி ரோப் ரைடர் அங்கே அப்படியே போனாலும் சுத்தமாக இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு இந்த கிளைமேட் நல்லாவே இருக்குது. ஹில் டாப்புன்றதால குளிர்ச்சியாகவும் இருக்குது. இங்கே பாருங்க, தான் ஃபோட்டோ ஸ்பாட் சொன்னல அதே தான். அப்படியே பின்னாடி பேக்ரவுண்டில் மலை தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா
அப்படியே லெஃப்டில் பாருங்கண்ணா, இங்கே நிறைய ஆக்டிவிட்டிலாம் இருக்குங்க. அவங்க கிட்ட போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதான் அந்த கேபிள் கார் சொன்னாங்க இல்லைங்க, அது மாதிரி. வாங்க அப்படியே மேலே போகலாம். வாங்க வாங்க வாங்க. இங்கே பாருங்க, கேரம் போர்டு பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரைக்கரை விடாமல் கையில் பிடிச்சிருந்தா அடித்தா எப்படி இருக்கும், அதே தான். இதுக்கு போன அடம் பிடிக்கிறாங்க. வாங்க இது எப்படின்னு பாருங்க. நீங்கள் அது வாலிபாலில் போடுற மாதிரி தான் இது. சாரி, வாலிபால்ன்ற பேஸ்கெட் பால். இதை டச் பண்ணாமல் அப்படியே சுற்றணும். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்கல்ல. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் பையன் வரான். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆனாலும், லைட்டாக டச் ஆனாலும் விளக்கறியும். உச்சவம் போல இருக்கு. வந்துரு 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 உள்ள வந்துரு. பெரிய குண்டு அப்பா வந்தாச்சு. நமக்கெல்லாம் கொஞ்சம் கை நடுக்கும். பரவாயில்ல, வந்துட்டான் இன்னும் ஒரு சுத்து தான். வந்துரு போதுரா. சரி வாங்க, பேஸ்கெட் பால் வந்தாலும் ரெடி போடு. இல்லை, காயின்லாம் போட்டால் தான் உட்காந்து உங்களுக்கு போடலாம். இது இந்த கேரம் போர்டு, பெரிய சைஸ் கேரம் போர்டு விளையாடணும் ஆசைப்படுறாங்க. ஆசை விளையாடிட்டு இருக்காங்க. நைஸாக இருக்கு. இதுலேயே கான்சன்ட்ரேஷன் நம்ம லைட்டாக டச் பண்ணவே ஓடுது. ஆகும். ரொம்ப நேரம் விளாட்றாங்க, விட மனசு வரல. எப்படியும் அவுட் ஆகிட்டான், கிளம்பலாம். வேறு பசங்க விளையாடுறாங்க. சூப்பர் ஆர்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. மரத்தில் பாம்பு சுற்றிட்டு இருக்க மாதிரி. இங்கே பட்டர்ஃப்ளைட்ட ஃபோட்டோ ஸ்பாட்டு, பீகாக். வித விதமாக நல்லா யோசிக்கிறாங்க. ரூம் போட்டு யோசிப்பாங்களோ. இங்கே பாருங்கள் டைனோசரு. இந்த ஹார்ட் ஷேப்பில் தான் சூப்பர். இதுதான் டாப். இது வேறு அப்பப்போ வந்து போகுது. பணம் இருந்தால் சூப்பர் தான். 16 சினிமா, 16D. 4D டைமென்ஷனுக்கே சினிமா இருந்தது. இது 16D சினிமா. வாங்க உள்ளே போயிடுவோம். போய் தான் பார்ப்போமே. வந்த வழி அதோட மிரர் இமேஜ் இங்கே இருக்கு பாருங்க. எப்படி கண்டுபிடிக்கும். சரி வாங்க வெளியே போகலாம். இது மேலேங்க டாப்பியோ. அப்படியே வெளியே போக வேண்டியது தான்.
எங்கே இடிச்சிக்கு போகிற மாதிரி தெரியல. அப்படியே தடு மாதிரி போக வேண்டியது தான். தடவி போட மாதிரி போக வேண்டியது தான். வா 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 ஐயோ இடிச்சுக்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதுப்பா. கரெக்டு தான். வந்துட்டோம் கிட்ட, வெளியில வந்துட்டோம். வாங்க வாங்க, வெளியில வந்துட்டோம். வந்துட்டோம். இதாங்க என்ட்ரன்ஸ். அப்பா வந்தாச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் சுதாரிச்சு தான் போகிறேன். நான் அடி வாங்கலை. எப்படி போனால் இடிச்சிக்காமல் போகலான்றது தெரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் பாதத்தை முன்னாடி வச்சு போனீங்கன்னாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எங்கே அடிக்குதுன்னு. ஹாய். எப்படி வந்துட்டியா? வர முட்டிக்கிட்டுனா ரொம்ப போய்டும். மண்டை வீங்கிடும், கண்ணாடி உடஞ்சிரும், ஃபைன் கட்ட வேண்டி வரும். அப்பா வெளியில் வந்தாச்சு, சீக்கிரமாக வந்தாச்சு. இந்த இடம் ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டுங்க. நானும் மனைவி எடுத்துக்கிட்டோம். சூப்பரான ஒரு ஃபோட்டோங்க இது. நீங்களும் போனால் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கு. கிளம்பலாம், வாங்க போகலாம். நல்லா பார்த்தாச்சு, போக வேண்டியது தான். நல்லா இருக்குங்க. நிறைய செலவாயிடுச்சு. இது தண்ணிட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுங்களா? பெட்ஸுக்குன்னு இதை ஸ்பெஷலாக, அதாவது ஜூ மாதிரி இருக்கும் போல இருக்குது. என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு இப்போ இங்கே படம் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ் எல்லாம் குதிரை. இங்கே பெரிய குடோன் மாரி இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஃபிஷ்ஷாக தான் இருக்கும், தண்ணி இருக்கிறதால ஃபிஷ்ஷாக தான் இருக்கும். பார்ப்போம். அப்பா பெரிய ஃபிஷ்ஷு. எவ்வளோ பெரிய சைஸ் இருக்கு ஃபிஷ்ஷு. சமயத்தில் உணவுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது குட்டி குட்டி ஃபிஷ்ஷு, கலராக சூப்பராக இருக்குது. நம்மளே ஃபீட் பண்ணலாங்க. இப்போ கையில் கொடுக்கலாம். நம்மளும் வாங்கி கொடுப்போம்ல, வாங்க நம்மளும் கொடுப்போம்ல. ஆனால் கிட்ட வர மாட்டேங்குது. சூப்பர் சூப்பர். போகலாம்.
இது புட்டு ஏய் சூப்பர் சூப்பர் சூப்பர், நீயே சூப்பர், நீயே சூப்பர். அப்படிலாம் வைக்காதீங்க, எனக்கு கிரிஞ்சாக நினைப்பாங்க. இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா கிரிஞ்சாக நினைப்பாங்க. நம்ம கையில் இது கொடுத்துருக்காங்க, இது காமிப்போம், வருதான்னு பார்ப்போம். ஒன்றும் வரமாட்டேங்குது. அங்கே அந்த அந்த பையன் அது சாப்பிட்டு சரிங்க. ஓகே அது நான் எப்படி நெக்ல போடுங்க. இருங்க வீடியோ பய விட்டு போச்சு.
அட்டகாசமான இந்த மிஸ்ட்ரி லேண்டு பார்த்தாச்சு, ஒர்த்தபுள் தான். அட்டகாசமாக ஃபோட்டோவும் கிடச்சிருச்சு. வாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். குட் பை மிஸ்ட்ரி லேண்ட். கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டுங்க. இந்த இடத்து பேர் செருப்படி மலா. எவ்வளோ கண்ணங்கடே இருக்கு பாரு. மலையை சொல்லிட்டு தான் இருக்காங்க இங்கே. எவ்வளோ மலை சொல்லியிருக்காங்க. நல்ல வியூ பாயிண்ட்டு. கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும் நினைக்கிறேன். பார்த்தா ஒத்தடை பாதை தான் வருது இந்த பக்கம். இப்படியே போனால் அந்த வியூ பாயிண்ட் வருமா? சரி வாங்க போகலாம். கொஞ்சம் ட்ரெக்கிங் நடக்கணும் போல இருக்கு. அப்பா போய் தான் பார்த்துட்டு வருவோம் என்னதான் இருக்கு. ஃபுல்லாக செடியாக தான் இருக்குது. ஓ, செருப்பு போட்டுட்டு போகிறதால அதான் செருப்பு அடி மேலே செருப்பு போட்டு அடி மேலே அடி வச்சு போகிறதால இந்த செருப்படி ட்ரெக்கிங் இருக்கும் பொழுது அப்பா கொஞ்சம் கரடுமுரடாக தான் இருக்குது. மழை காலத்தில் வந்து அட்டைப்பூச்சி நிறையா இருக்கும். இப்போலாம் இருக்காது. தைரியமாக போகலாம். டெய்லி இந்த மாதிரி ட்ரெக்கிங் போனால் உடம்பு ஒலி ஆகிடும். அப்பா ஹில்ஸ் மாரி ஏறுது பாருங்க. அருமையாக இருக்குது பாருங்க. அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. ஸ்டெம்லாம் தெரியுது. இந்த ரோடு தெரியுது. இந்த ரோடு வந்த ரோடு தெரியுது. சின்ன சின்ன வீடு இருக்கு பாருங்க. இதில் சூப்பராக அழகாக அங்கே நடந்து வர்றது கூட சூப்பராக தெரியுது. கீழே கூட போகலாம். அப்படி அங்கே ஒரு வீடு தெரியுது பாரு சூப்பராக. மலையை சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. இந்த வீட்டை பாருங்க, எங்கேயோ தூரத்தில் இருக்கு. அப்படியே ஜூம் பண்ணுறப்ப ஜூம் அவுட் சுத்த செடி கொடியோட அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு. இதுதான் வந்தோம் நம்ம. ஒரு ஆட்டோ வந்துட்டுருக்கு. கிளம்பலாம். வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. வியூ பாயிண்ட்லாம் போய் தான் பார்ப்போம் மேலேயே. ஏர்போர்ட்டு காலிக்கட் ஏர்போர்ட். அது ஈவினிங் மட்டும் தான் ஃப்ளைட் வருமா? வெயிட் பண்ணால் நல்லா ஃப்ளைட் வாங்கலாம். வேலை நடந்துகிட்ருக்கு. இதான் ரன்வே. இன்னொரு வாட்டி சொல்கிறேங்க, நீங்கள் வயநாடு போகிற வழியில் இந்த மாஞ்சேரிக்கு வந்தீங்கன்னா ஒரு நாள் தங்கி இதை சுற்றிட்டு பார்த்துட்டு போக அட்டகாசமாக ஒரு பிளேஸாக இருக்கும். எல்லாம் பார்த்த இடத்த பார்க்கறதுல என்ன பிரயோஜனங்க? புதுசாக நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்த பார்ப்போம். சுற்றிலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டை பார்க்கணும். அதுதாங்க ட்ராவலிங் முக்கியம். சரி வாங்க. அங்கே தான் ஏர்போர்ட் பாயிண்ட் இருக்குது. அப்படியே சொல்லுங்களேன் சும்மா.
இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வியூ பாயிண்ட் சொல்லுங்களா? வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இது துஷாரகிரி அப்புறங்க ஃபால்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து கார்டன் நிறைய இருக்காங்க. காட்னா ஹில்ஸு. ஓஹோ, ஹில்ஸ் நிறைய இருக்கு. வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. 6-7 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா. அப்படியே பேர் சொல்லுங்களா அப்படியே கொஞ்சம். பேர் என்ன கரெக்டா தெரியல. அப்புறம் வந்து டாம் இருக்குது, பெரிய டேம் இருக்கு. அப்படி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. பானாசுர டேம். ஓ தெரியும், அது தெரியும். அந்த மீன் ஃபால்ஸ்னு ஒரு மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ். மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ் வேற வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கு. ஓஹோ. அப்புறம் அந்த மேலே ஹில்ஸ் மேலே ஏறி அந்த எடக்கல் கேவ்ஸ் அது போய் இருக்கும். அந்த சுல்தான் பெத்தர்லேருந்து அப்படி போனது. ஓஹோ. இங்கே பக்கத்தில் வேற என்ன பாயிண்ட் இருக்குங்க? இந்த மினி ஊட்டி. ஓஹோ. வேற நீங்கள் மலப்புரம் போயிட்டீங்களா? மலப்புரம். மலப்புரம் வந்தோம், தாண்டி தான் வந்தோம். அதில் இருக்க வியூ பாயிண்ட்டு. அதில் ஒரு இது பார்க் மாதிரி இருக்கும். ஓஹோ. நிறைய ஆக்டிவிட்டிஸ் அது இதெல்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் வயநாடு போகிற வழியில் நிறையா இருக்குது பார்க்கலாம். போகிறனா காலிக்கட்டு போகிறீங்கன்னா காலிக்கட்டு பீச்சு. ஓஹோ, காலிக்கட்டில் அதெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் காலிக்கட்டு? இங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் வரும். ஓஹோ. இறங்கிட்டு இருக்கோம். அந்த ஏறும்போதோட இறங்கும்போது தான் கஷ்டமாக இருக்குது. நம்ம இறங்க வரோம். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. என்னால் முடிஞ்ச வரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் இந்த ஏரியாவை. அவசியம் மிஸ் பண்ணாதீங்க இந்த மாஞ்சேரியை. நம்ம ரோடுக்கு வந்துட்டோங்க, கிளம்பலாம். அட்டகாசமான அந்த ஊருக்கு ஒரு குட் பை. நம்ம வயநாடு கிளம்புறோம். இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு. கீழே ஒரு குளம் மாதிரி இருக்குது. இங்கேருந்து வியூ தெரியுதா? அதாங்க கொஞ்சம் காஞ்சி போய் தான் இருக்குது இப்போ. சரி வாங்க கிளம்பலாம். வயநாட்டுக்கு போனால் தான் சேர முடியும். அங்கே இன்னும் அட்டகாசமான ஸ்பாட்லாம் இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க. சூப்பருங்க இந்த இடம். இந்த மாஞ்சேரி சுற்றி பார்த்ததில் ரொம்ப திருப்தியாக இருக்குது. பரவாயில்ல, ஒரு நாள் எக்ஸ்ட்ரானாலும் யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இந்த மாஞ்சேரி எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் ரொம்ப தான் எனக்கு சந்தோஷம். எதேச்சியாக வந்து தங்கணும், எதேச்சியாக அது கிடச்சிது. இதுதான் ட்ராவலிங். சூப்பர்.